Hi friends, welcome back our channel. இப்போ நாங்கள் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேரளம் வந்தாச்சு. இது ஜனவரி 10th அப்டேட்ஸு. ஸோ இங்கே உள்ள இந்த லைன் தான் இங்கே வரும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ புதுசாக போல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்க. அதே போல் அவங்களும் சொல்லிக்கிறேன், என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நான் எனக்காக பண்ணுறேன், நான் உங்களுக்காக பண்ணல. அதனால் பிடிச்சிருந்தால் பாருங்கள், சும்மா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் இங்கேருந்து வண்டியிலேருந்து வரணும். இப்போ நான் ட்ரெயினில் நான் அப்டேட் பண்ணுறேன்னா நான் டெய்லி அப்டேட் பண்ணலாம். ஆனால் வண்டியில் வரனால எனக்கு இதில் வந்து எனக்கு காசு பார்த்திங்கன்னா செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் போய் தான் நான் வரேன். அதுவும் நான் வீக்கெண்ட்ஸ் தான் வர முடியும். ஸோ டெய்லி தான் நம்ம வந்து அப்டேட்ஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த வீடியோஸை நான் 10 வாட்டி நான் எனக்கு போட்டுக்கிறேன். உங்களை யாரும் இந்த வீடியோஸை பாருன்னு நான் சொல்லவே இல்லை, பார்க்க வேணாம். வேறு யாராவது அப்டேட் பண்ணாலும் போய் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் நான் எனக்காக பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள், அது தப்பு கிடையாது. சும்மா வந்து நான் எனக்கு என்னோட இருக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் தவிர உங்களுக்காக நான் பண்ணலை. இதில் எனக்கு நான் வண்டியிலேருந்து வரணும். நான் வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு 3 செக் போஸ்ட்டை தாண்டி அதையும் தாண்டி இங்கே வந்து எனக்கு 100 கிலோமீட்டரு அப் அண்ட் டவுன் சேர்த்து 100 கிலோமீட்டரு காரு, சரிங்களா? அதுவும் எங்களுக்கு பேக் பெயின் தான் வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோஸை நாங்கள் எடுக்கிறதுக்காக வரோம். இங்கேருந்து நம்ம இப்போ காரைக்கால் வரைக்கும் நாங்கள் போய் அப்டேட் பண்ணோம். சும்மா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வெளில வந்து பாருங்கள். இந்த இடத்துல நீங்களே வந்து அப்டேட் பண்ணுங்கள், டெய்லி வந்து அப்டேட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் வேணான்னு சொல்லவே இல்லை. அதனால் என்னோடய வீடியோஸை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, என்னோடய வீடியோஸை யாரும் பார்க்காதீங்க. நான் எனக்காக பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சந்தோஷத்துக்காக பண்ணுறேன். ஏன்னா நான் 4 வருஷம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை யாரும் பாருங்கள் நான் சொல்லவே இல்லை. சப்ஸ்கிரைப்பும் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. அதோட கமெண்ட் பண்ணிட்டுறாரு, அவங்களாம் உங்கள் வீடியோ சேனல் பார்க்க மாட்டேங்க, பார்க்காதீங்க நானே சொல்லிட்டேன். திருப்பி அவரே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அதனால் அதெல்லாம் தேவையில்லை. இது எனக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லைன்லாம் இங்கே வரப்போகுது. இன்னொரு வாட்டி யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேறு வார்த்தைகள்லாம் நான் பேசுவேன். நான் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்கேன். என்னோடய லைஃப்பில் எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதையும் தாண்டி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? நான் உங்களுக்காக பண்ணல. இதுலேருந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா டெல்டா சைடில் ஒன்று வருதுன்னா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் ட்ரெயின் விட்டுருந்தாங்கன்னா நான் டெய்லி அப்டேட் பண்ணலாம், கண்டிப்பாக நியாயம் உண்டு. நான் வண்டியில் வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பேக் பெயின் தான் வருது. 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சேர்த்து வருது. இதுக்கு எனக்கு செலவுகள் இருக்குது. அதையும் தாண்டி நான் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அன்றைக்கி தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும், அப்படிங்களா? அதனால் பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலையா தயவுசெய்து பார்க்காதீங்க. உங்கள் வேலைகள் என்ன உண்டோ அதை பாருங்கள். நான் என்னோடய வேலைகளை பார்த்த பிறகு தான் நான் இங்கே வரேன். இது வந்து என்னோடய யூடியூப் வந்து நான் ஃபுல் டைம் நான் பண்ணுறது கிடையாது. நான் இப்போயே நான் சொல்லிக்கிறேன், ஜாஸ்தியாக நான் ஃபேஷனுக்காக பண்ணுறேன். இது எனக்கு தேவை. இந்த 4 விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இங்கே தண்டாவால் இல்லாத கூட நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ தண்டாவில் வந்துட்டு அடுத்த ட்ரெயின் வரப்போது ஏதாச்சும் நான் கவர் பண்ணுறேன். அது என்னோடய சந்தோஷத்துக்காக பண்ணுறேன் தவிர நான் உங்களுக்காக நான் வீடியோஸ் பண்ணலை. என் சேனலை யாரும் பார்க்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன், சரிங்களா? அதனால் நான் 10 வாட்டி நான் 15 வாட்டி கூட நான் போடுவேன். அது என்னோடய இஷ்டம். பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க போயிட்டே இருங்க, நவுந்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை பாருங்கள், ஓகே? நான் அடுத்தது அப்படியே அங்கே அப்டேட் பண்ணுறேன். இப்போ மேனங்குடியில் உங்களுக்கு ஃபுல்லாக ஒயரிங், மேனங்குடியிலேருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் ஃபுல்லாக ஒயரிங் முடிச்சுட்டாங்க. மீதி அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா மார்ச் மாதத்துக்குள்ளே ரயில் வந்துடுமா நாங்கள் கேட்ட வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கிட்ட நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. இது மேனங்குடியில் நம்ம இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா அம்பரத்து வந்தாச்சு. ஸோ இங்கே ட்ராக் எல்லாம் போட்டாச்சு, இந்த இடத்துல எல்லாம் ஃபில்லப் பண்ணியாச்சு. ஸோ விரைவில் இந்த இடத்துல மண் நொப்பிடுவாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபுல்லாக பேலத்துலேருந்து அம்பகரத்தூர் தாண்டி வரைக்கும் ட்ராக் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க என்பதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஸ்மால் அப்டேட்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இதில் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பி அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள். அதனால் எங்களுக்கு சந்தோஷத்துக்காக நாங்கள் பண்ணுறோம், உங்கள் சந்தோஷத்துக்காக நாங்கள் பண்ணல. பிடிச்சிருந்தால் பாருங்கள், பிடிக்கலையா தயவுசெய்து பார்க்காதீங்க, விட்டுடுங்க. உங்கள் கடமையை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நம்ம நேரம் அம்பகரத்துலேருந்து பத்துக்குடிக்கு போக போகிறோம். அப்படியே சூரக்குடி திருநள்ளாறு என்ன நடக்கிறோம் அப்படியே பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா பத்தக்குடிக்கு வந்திருக்கோம். ஸ்டேஷனில் இந்த வால் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அதே போல் மாஸ்டர் வச்சுட்டாங்க, இது முடிச்சிட்ருக்காங்க. என்னதுன்னா அப்படி இருந்தேன் எர்த் ஒர்க்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அம்பகரத்துலேருந்து அப் டு பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் வந்தாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம எங்கே இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே தண்டவாளம் இது ஸ்டேஷன் ஒர்க்ஸ் இப்போ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. இங்கேருந்து அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த நேராக திருநள்ளாறு போய் பார்ப்போம். இந்த சூரக்குடி திருநள்ளாறு ஃபுல்லாக பார்த்துருவோம். திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் மெயினாக பார்க்குறது. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், சேலத்துலேருந்து அம்பகரத்தூர் பத்தக்குடி பிஃபோர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க. இங்கேருந்து அப் டு திருநள்ளாறு வரைக்கும் தான் பேலன்ஸு. ஸோ
அதையும் விரைவில் இந்த இதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கும் பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்குள்ளே முடிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ராக் ஒர்க்கை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ அங்கே மண் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே சைடு முடிச்சு அடுத்தது ட்ராக் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காக ஜல்லிகள் எல்லாம் கொட்டி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ பார்த்துக்குவாங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் கொட்டியிருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. முன்னாடி இந்த இடம் வந்து இது பண்ணால் சிமெண்ட் படாமல் இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அங்கே எல்லாம் முடிக்க போகிறாங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநள்ளாறு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கல் எல்லாம் கொட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மண் நிரப்பியாச்சு. விரைவில் ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வர வாரத்தில் நீங்கள் பார்த்துடலாம். இந்த இடத்துல எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த இதுதான் தண்ணி. இந்த இடம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இங்கே தான் ஷெல்டர் வருது. மேலே ஷெல்டர் வருது பார்த்தீங்களா, அது வருது. ஸோ இங்கே மண் எல்லாம் ஃபுல்லாக கொட்டியாச்சு. ஸோ அது வரைக்கும் ஜல்லிக்கல் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பேரளம் போகிற பயலை. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் விரைவில் வர வாரத்தில் ட்ராக் ஒர்க்கு இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா கொட்டிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக மண் கொட்டியாச்சு. ஸோ ட்ராக்கு ஃபிட் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் அப்டேட்ஸு. அது வரைக்கும் ஜல்லிக்கல்ல கொட்டியிருக்காங்க. நான் காமிச்ச வரைக்கும் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கோவில் பத்துக்கு வந்தாச்சு. இங்கே வயரிங் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% முடிச்சாச்சு. மீதி ஒரு 10% மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேரளத்துலேருந்து அம்பகரத்து கிளியர் பண்ணிட்டாங்க. அம்பகரத்துலேருந்து 10 கோடி வரைக்கும் ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ 10 கோடியிலேருந்து சூறாக்குடி வரைக்கும் எர்த் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்டு. உங்களுக்கு அடுத்தது நம்ம சந்திக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து அப் டு திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ திருநள்ளாறில் ட்ராக் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. அது அப் டு திருநள்ளாறுலேருந்து அப் டு சூறாக்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ அங்கேருந்து 10 கோடி மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. 10 கோடி மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது பொங்கலுக்கு அப்புறமா அது முடியும். ஏன்னா அந்த இடத்துல வால் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, வால் அது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துட்டுருக்கு. அது முடிச்சோன்னா அங்கே ட்ராக் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதாங்க அப்டேட்ஸு. ஸோ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா காரைக்கால் வந்தாச்சு. ஸோ 2 போஸ்ட் வச்சுட்டாங்க பாருங்கள். ஸோ இதான் நேராக போனால் உங்களுக்கு பேரளம் லைனு. இங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்டு, தேர்டு 3 பிளாட்ஃபார்ம் அதை இணைச்சாச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா சிக்னல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல முடிச்சு வச்ச எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. திருநள்ளாறுலேருந்து அப் டு 10 கோடி வரைக்கும் தான் பேலன்ஸு. 10 கோடி தாண்டிலேருந்து அப் டு பேரளம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் ஒர்க்ஸ் முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் இந்த மந்த்துக்குள்ளே ஃபுல்லாக ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மார்ச் 28-29 சிஆர்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பிஃபோராக வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செம ஸ்பீடாக தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்ஸ். அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க. இன்னொரு 3-4 நாளுக்குள்ளே திருநள்ளாறு வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இப்போ என்னென்னா திருநள்ளாறு தாண்டி வந்து உங்களுக்கு சூறாக்குடியிலேருந்து அப் டு 10 கோடி மட்டும்தான் பேலன்ஸு. இப்போ அங்கே இது ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த மேஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ணி அது சிமெண்ட்டில் எல்லாமே ஃபுல்லாக பூசியான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே அது முடிச்சிடுவாங்க. 10 கோடியிலேருந்து அப் டு அம்பகரத்தூர் பிஃபோர் 10 கோடி ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர்லேருந்து அப் டு பேரில் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ராக் ஒர்க்கு ரிமைனிங் இருக்குது. அதுவும் விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. மார்ச் மாதத்துக்குள்ளே ரயில் போக்குவரத்தை ஃபஸ்ட்டு குட்ஸு ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஏதுன்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கோட ஜான்வரி 10ஆம் தேதியோட அப்டேட்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. நன்றி.